الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. وقال النبي صلى الله عليه وسلم المرء مع من أحب صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் இருளக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இந்த மீலாது தொடர் சொற்பொழிவின் சங்கமத்தில் இணைந்திருக்கிற நாம் நம் மக்கள் உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மீலாது பெருவிழாவை ஆத்மார்த்தமான மொஹப்பத்தோடு கடமை உணர்வோடு 56 ஆண்டுகளாய் நமது முன்னோர்கள் தொடர்ந்து வழி நடத்தி 57ஆம் ஆண்டினுடைய 4வது நாள் இந்த விழாவினுடைய தலைவர் சங்கைக்குரிய மௌலானா முகமது மொஹீதீன் சிராஜி ஹஜரத் பெருந்தகை அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த விழாவில் முன்னிலை வகிக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய பெரும் சேவகர்கள், ஆத்மார்த்தமாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற பெரியவர்கள், மாணவ கண்மணிகள், அருமைக்குரிய தாய்மார்கள், இளைஞர்கள், சிறார்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் ஸலாத்தை காணிக்கையாக்கி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, தாய்மார்களே, ஐம்பத்தி 6 ஆண்டுகளாய் இடைவிடாது நடந்து கொண்டிருக்கிற இந்த மீலாதின் பரக்கத்தை அல்லாஹ் கியாமத்து வரையிலும் நீடிக்க செய்வானாக. இந்த புனிதமான பணியில் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ, உடலால், பொருளால், நேரத்தால், சிந்தனைகளால், அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நேசர்களாக ஆக்கி தருவானாக. அரபி நாயகத்தினுடைய தரிசனத்தை கனவிலும் நினைவிலும் நேரிலும் சந்திக்கிற வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. அருமையான மூமின்களே, இந்த மீலாது பெருவிழா இந்த அற்புதமான இந்த நிகழ்வின் வழியாக இந்த உலகத்தில் அதிகம் பேசப்படுகிற ஒரே தலைவர்
இந்த உலகில் அதிகம் பேசப்படுகிற, அதிகம் தேடப்படுகிற, அதிகம் வாசிக்கப்படுகிற, அதிகம் உச்சரிக்கப்படுகிற நிரந்தர ஒற்றை தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த செலவாத்தனை சொல்லுங்க, ஆமீன்னு சொல்லுங்க. தூங்குறதா இருந்தா வீட்டுக்கு போயிரு. ஏன்னா ஒரு பெருமை மிக்க விழா இது. காலங்காலமாய் நமக்கும் சைத்தானுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? காலங்காலமா உள்ள பிரச்சனை. இப்ப சைத்தானிடம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நிறைய போராடணும். மற்ற இடங்கள்ல எல்லாம் வரவே மாட்டான். கடையில வருவானா? சொல்லுங்க. கடைக்கெல்லாம் வரமாட்டாங்க. சினிமா தியேட்டருக்கு வரவே மாட்டான். அழகா தொழுகர்லான்னு உள்ள வந்து தக்பீர் கட்டினீங்கன்னு வச்சுங்கள, பயங்கரமா வரும். பயங்கரமா வருவான். கொஞ்ச நஞ்சமாக வரமாட்டான். வாழ்நாளில் வராத சிந்தனைகள் எல்லாம் இதுல வரும், தொழுகையில வரும். 4 ரக்காத்து முடிப்பதற்கு முன்பாக, 4 வேணாம் 2 ரக்காத்து முடிப்பதற்கு முன்பாக மேட்டுப்பாளையத்திலிருந்து அமெரிக்காவுக்கு போயிடுவோம் இல்லையா? தங்கம் விலை எவ்வளவுன்னு சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு வருவார். நேத்து தானே செருப்பு வாங்கின பேட்டால, ஏதாவது ஒரு பேட்டா தூக்கிட்டு போயிடக்கூடாது. அதுக்கு இடையில அடாடா கேஸ் தீந்து போச்சுன்னு அந்த அம்மா சொல்லுச்சு, இவ்வளவு கட்டிட்டு நான் பண்றேன் எல்லாம். இந்த சைத்தானோடு மண்ணு கட்டி போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு சோதனையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ரொம்ப கஷ்டம். சும்மா இருப்பவர்களுக்கு சைத்தான் வரவே மாட்டான். நீங்க பாருங்களேன், இந்த மாதிரி பயான் நிகழ்ச்சிகள்ல தூங்கினாதான் நிம்மதியான தூக்கம் வரும், ஆத்மார்த்தமான தூக்கம் வரும். அந்த ஜும்மால அவங்க இந்த இமாம் வாஹிருதாவான்னு சொல்லும் போது இவங்க அப்படி முகத்தை தருவாங்க, தூங்கி எந்திரிச்சிட்டார். ஆனா வெளியே வந்து என்ன சொல்லுவாரு, மசூத் அருமையா பேசுறீங்க. அவரு கத்துவாரு 7 அரிசி வரைக்கும் கேட்கிற மாதிரி கத்திட்டு இருப்பாரு, அருமையா தூக்கம் வரும். இந்த மீலாது என்பது ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெஞ்சத்தில் நிறைவாக கொண்டு இந்த உலகத்தின் ஒற்றை தலைமை. இதை ரொம்ப நீங்க கவனிக்கணும். நமக்குள்ள தலைவர் யாருமே கிடையாது. தயவு செஞ்சு யாரையும் தலைவர்னு கூப்பிடாது. அப்படி கூப்பிட்டா கூட கண்ணியமா இருக்கும். தலைன்னு கூப்பிடுறாங்க. என்னதுல அதெல்லாம் அசிங்கம். உங்களுடைய தலைவர் யார் என்று கேட்டால் என்னுடைய தலைவர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். மத்த தலையெல்லாம் அது அறத்தலை, மீன் தலை, வாழ்த்தலை, அது அவ்வளவுதான். சர்வதேச அளவில் உலகத்திற்குமான நிரந்தர தலைவர். இந்த தலைமை நமக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் நம்முடைய நிலை என்னவாக இருந்திருக்கும்? இந்த தலைமை, ஏன்னா தினசரி பிரச்சனைகளோடு வாழுகிற நமக்கு தீர்வு தருகிற தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்க வந்து ஒரு அஜித்தை கேட்பீங்க, அஜித்து என்னன்னு தெரியல, தொழுகலான்னு எந்திரிச்சா கிரு 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 தலை சுத்துது கேக்குறீங்களா? இப்ப அஜித்து அதுக்கு ஒரு தீர்வை சொல்லுவார். அஜித்து டாக்டரா? ஒவ்வொரு ஆளுமும் பெருமானாரை வெளிப்படுத்துகிற பிம்பங்களாகத்தான் இருப்பார்கள். இந்த இமாம் என்ன சொல்லுவார்னா, அஜிசா பாருங்க ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, இதை நீங்க செய்து பாருங்களேன், தொடர்ந்து கருஞ்சீரகம் சாப்பிட்டு வாருங்கள், மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் அதில் மருந்து அப்படின்னு இமாம் சொல்றாரு. உடனே நீங்க திருப்பி கேட்பீங்களா, நீங்க எங்க டாக்டரேட் பண்ணீங்க, நீங்க எங்க PhD பண்ணீங்க? ஏன்னா அவர் சொல்லும் போதே சொல்லுவார், சர்வலோகத்தின் சர்வத்துறைக்குமான ஒற்றை தலைமை முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அந்த ட்ரீட்மெண்ட் தான் நம்ம வாங்குறது இல்லையே. இன்னொருத்தர் வர்றார், நிறைய கோபம் வருது ஹசரத், கோபமா வரும். மனைவிட்ட கோபப்படுறான், வியாபாரிகிட்ட கோபப்படுறான், ஜமாத்துல கோபப்படுறேன், என்னால கட்டுப்படுத்தவும் முடியல. ஒரு இமாமாக பெருமானாருடைய வாரிசாக ஒரு ஆளின் என்ன சொல்லி கொடுப்பார் தெரியுமா? நீங்க அதிகமா ஓய்வு செய்யுங்க.
நீங்க அதிகமா ஓய்வு செஞ்சுக்கங்க. நிற்கிற பொழுது கோபம் வந்தால் அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்து இருக்கிற பொழுது கோபம் வந்தால் படுத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு சொன்ன வார்த்தை லா தகுதி. தம்பி பயான் பேசுறியா? இதுங்க தோற்றாதீங்க, எதிர்காலத்துல முத்தவழியா வருவாங்க. மோமின்களே, பெருமானாரிடம் வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னவன அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க கோபப்படாதேங்கிறாங்க. அவரை மீண்டும் கேட்கிறார், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் யார் ரசூலுல்லாஹ், கோபப்படாதே. மீண்டும் மூன்றாவது முறை கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் கோபப்படாதே. நான் இது இப்படியே வச்சுங்க, ஒரு சஹாபி ஒரு பெருமானார் இப்படி வச்சுங்க. இப்ப நீங்க நானா என்கிட்ட வந்து கேட்கறீங்க, ஹஜ்ரத் ஏதாவது சொல்லுங்களேன், கோபப்படாதீங்க. ஹஜ்ரத் ஏதாவது சொல்லுங்க, கோபப்படாதீங்க. ஹஜ்ரத் ஏதாவது சொல்லுங்க. ரெண்டு வார்த்தையை மூன்றாவது முறை திருப்பி விட்டாலே கோபம் வந்துருமா இல்லையா? பெருமானாருடைய அருமையான ஒரு சுன்னத்தை ஹதீஸ்கள் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொரு செய்தியையும் 3 முறை சொல்வார்கள். நமக்கு கோபம் வர விஷயம் இருந்தாலும் வளவலன்னு பேசுவாரப்பா அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் 3 தடவை சொல்றாங்க தெரியுமா? ஒரு பையனை கூப்பிட்டு டீ வாங்கிட்டு டீ அப்படின்னு ஓடிடுவான், அங்க ஓடிடுவான், திரும்பி வருவான். சக்கரை கம்மியா வேணுமா, சக்கரை ஜாஸ்தியா வேணுமா, வித்தவுட்டா ஏண்டா நின்று கேட்டு போலாம்ல, சக்கரை கம்மியா வாங்கிக்கலாம், ஒரே ஓட்டம் ஓடிப்பான். மறுபடியும் திரும்பி வரும், ஸ்ட்ராங்கா வேணுமா மீடியமா வேணுமா. இப்ப பெருமானாருடைய பாஷையில ஒரு டீ ஆர்டர் கொடுப்பதில் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் 3 முறை சொல்வார்கள் என்றால் அந்த பணியில் தவறுதும் நிகழாது. இந்த நிதானம் நமக்கு கிடைக்குமா? பெருமானார் சொல்வார்கள், நிதானம் மூமின்களின் பண்பு, அவசரம் சைத்தானுடைய வேலை. நிறைய பேரு இந்த செல்போனை எடுத்து வேக வேகமா ஏதாவது பண்ணி டபால் போட்டுருவார், போட்டு என்ன இல்லாஹி வ இன்னா இலைஹி போச்சே, இப்பதானே 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின. மூமின்களே, பெருமானாரை மட்டும் பேசுவதற்கான காரணம் என்ன? ஏன்னா இந்த விழாக்கள்ல வேற யாரையுமே பேச மாட்டாங்க. 1400 ஆண்டுகளை தாண்டி நாம மட்டுமல்ல, அதான் நான் சொன்னேன், கூகுள்ல அதிகமாக தேடப்படுகிற மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். உலக நாடுகளில் அதிகமாக விவாதிக்கப்படுவது முஹம்மது ரசூலுல்லாஹ். அதிகமான விஞ்ஞானிகள் ஆய்வு செய்வது முஹம்மது ரசூலுல்லாஹ். அதிகமான மத கோட்பாடுகளில் விவாதத்திற்கு ஆட்படுத்துவது கண்மணி நாயகம். ஆமா, அந்த திருநாமத்தை தவிர உலகத்தில பேசப்படுகிற அளவுக்கு எந்த தலைவரையும் அல்லாஹ் வைக்கவில்லை. அதனாலதான் குர்ஆனுடைய அருமையான வசனம் நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. சொல்லுங்களே பாய், இந்த ஆயத்தை எங்க ஓதுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஜும்மாலையும் இமாம் மிம்பர்ல ஓதுவார். ஓதன உடனே நாம அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது சொல்லுவோம் இல்லையா? ஏறத்தாழ இதுல மனப்பாடமா இருக்கும். உலகத்தினுடைய அத்துணை மிம்பர் படிகளிலேயும் அல்லாஹ்வுடைய ஆணையை பிரஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த வசனம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நானும் எனது மலக்குமார்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுகிறோம். அல்லாஹ் ஸலவாத்து சொல்றான்னா அல்லாஹ் உபகாரம் செய்கிறான், அருள் புரிகிறான். மலாயிக்கத்துமார்கள் இஸ்திக்பார் செய்கிறார்கள். மூமின்களே, நம்பிக்கையாளர்களே, ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நபி மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். உடனே கட்டுப்படுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். உடனே கட்டுப்படுறாங்க, நாயகமே உங்களுக்கு சலாம் உண்டாக. அடுத்து கேட்கிறாங்க, நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும்? ஏன்னா ஃபரது இந்த பெருமானாரை புகழ்வது இந்த உம்மத்தின் மீது கடமை என்ற ஒரு வசனத்தை இறக்கி தந்த பிறகு
அல்லாஹ் அவருடைய திருநாமத்தை எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? முஹம்மது, அஹமது, ஹாமிது, மஹமூத். சொல்லி பாருங்களேன் ஒரு தடவை. முஹம்மது, அஹமது, தூக்க வருதா? முஹம்மது, அஹமது, ஹாமிது, இது அத்தனுடைய பிறப்பிடம் ஹம்து. புகழ் என்ற வார்த்தையிலிருந்து புகழக்கூடியவர், புகழுக்கு தகுதியானவர், அதிகம் புகழக்கூடியவர், அதிகமாக புகழப்படக்கூடியவர். தாயின் மூலம் அஹமத் என்று சூட்டப்பட்டார்கள். பாட்டனாரின் வழியாக முஹம்மது என்று சூட்டப்பட்டார்கள். ஹாமிது, மஹமூத் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது. மறுமை நாளில் மஹமூத், ஒட்டுமொத்த மனித சமுதாயம் அவரை புகழ, அவரை கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தை திறந்து வைத்து இன்னொரு வாழ்வை நமக்கு காட்டி தருவார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இது அப்படி சாதாரணமா கடந்து போகின்ற ஒரு செய்தி அல்ல. எத்தனையோ அரசியல் தலைவர்களை புகழ்வார்கள். நம்மளே சிரிச்சுட்டு போய் இப்படி பொய்யா பேசுறானே. எங்களுடைய தலைவரை போல மிகச் சிறந்த யோகியசாலி இந்த உலகத்தில் இல்லைன்னா மேடையில் இருக்கிற அத்தனை பேர் பொருள் சிரிச்சுடுவாங்க. திருட்டு பையில போய் யோகியசாலிங்கிறாங்களே, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், சொல்ல முடியுமா? ஆனால் ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும், எங்க இந்த பெர்னாட் ஷான்னு ஒருத்தர் இருந்தாரா இல்லையா, தெரியுமா? பிரசித்தி பெற்ற நாடக கலைஞர், நிறைய நாடகங்களை நகைச்சுவையோடும் உணர்வோடும் உலகத்திற்கு சமர்ப்பித்தவர். எவ்வளவோ விஷயங்களை சொன்னார். அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த சிகரெட் குடிக்கிறவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மடையன் மடையன் இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்களா, அவங்கள பத்தி என்னன்னு கேட்டாங்க. 11 மடையர்களும் 11,000 முட்டாள்களும் ரசிக்கிற விளையாட்டுனார். நீங்க காந்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. உண்மையை சொன்னதுனால சுட்டுட்டாங்க. ஜீசஸ், நீங்கள் நம்புகிற இயேசு பிரானை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ரொம்ப நல்லவனா வாழ்ந்த சிறுவில் அறிஞ்சுவாங்க. விமர்சனங்களை தைரியமாக வைத்தவர். அவர்கிட்ட கேட்டாங்க, அரபு நாட்டிலே கோலோச்சிய முஹம்மது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீண்ட மௌனத்திற்கு பிறகு அழகாய் சொன்னார், இன்றைய உலகத்தின் தீர்வு அவர் தான் சொன்னார். ஒரு கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்த ஒரு பெருமகனார் நாடகத்தின் ஊடாக, ஊடகத்தின் வழியாக உலகத்திற்கு நல்ல நல்ல செய்திகளை சொன்னவர். தான் சார்ந்திருக்கிற கிறிஸ்துவத்தில் இருந்து தன் தலைவரை விமர்சிக்கிற அவர் இன்னொரு சமூகத்தின் தலைவரை அவர்தான் இன்றைய தேவைங்கிறார். நல்லா யோசிங்க. இன்றைய நடப்பு உலகத்துல யூரோப்பில் இருந்து உலக நாடுகள் எல்லாம் அதிர்ந்து நிற்கிறது. பெருகி வருகிற சமூக கலாச்சாரத்தின் இந்த பயங்கரத்தை எப்படி பாதுகாப்பது? நீங்க எல்லாம் சிலதெல்லாம் இப்படியே பயான் கேட்டோம், சம்பாதிச்சோம், காசு, வீடு கட்டணும், தப்புல மௌத்தா போயிடும். ஒரு வினாடி யோசிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் நேசர்களாக உருவாக்கி விட்டு போவேன்? எங்க அத்தா அம்மா சொல்லியே கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ்வை விரும்பு, ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லு, வார்த்தைக்கு வார்த்தை சுன்னத்தை சொல்லு, பெருமானாரை சமூகத்திலே காட்டிக்கொண்டே இருங்கள். 1400 வருஷமா ஊட்டப்பட்ட ஒரு பாரம்பரியம். ஜும்மால சொன்னேன், எல்லா பிள்ளைகளும் நல்லவன் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம பிள்ளைகள்லாம் நல்லவங்க தான். ஆனால் அவர்களையும் தெரியாமல் போதைக்கு அடிமைப்படுத்தப்படுகிற பயங்கர சூழல் எல்லா ஊர்களிலேயும் எல்லா கிராமங்களிலேயும் பெருகி கொண்டிருக்கு. உட்கார்ந்து இருக்கிறோம். இவன் தண்ணி அடிச்சானா இல்ல, இப்ப கஞ்சா அடிச்சானா இல்ல, வேற என்னப்பா பண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தாங்க, அப்படி ஒரு ஊசி குத்தனா அப்படியே மயங்கி உட்கார்ந்து இருக்கான். 8th ஸ்டாண்டர்டில் இருந்து பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மிக பயங்கரமாக வழிகெடுக்கப்படுகிறார்கள். இதோட தாக்க சாதாரணம் அல்ல. திருமணம் முடித்து வைத்தார்கள். அந்த அந்த பச்சை புள்ள திருமணமான அந்த கன்னி பெண் எவ்வளவு கற்பனையோட வந்திருக்கு இல்லையா? இவனோடு அழகாய் வாழலாம். வந்து பார்த்தா இவனுக்குள் இருக்கிற பயங்கரமான தீமைகளால் இவனோடு வாழ முடியாதுன்னு ஒவ்வொரு ஜமாத்திலேயும் பெருகி வருகிற குலா கோரிக்கைகள் இதெல்லாம் நம்ம பேசிட்டே இருக்கிறோம். அதான் ஊடு கட்டு போச்சு ஊடு இல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல்லாத குழந்தைகள் இப்படித்தான் வழிதவறி போவார்கள்.
இதை தாண்டி இன்னொரு பயங்கரம் என்ன தெரியுமா? இப்ப இந்த கூகுள் அதுல ஏகதேசம் எல்லாம் மாறி இந்த சாட் ஜிபிடின்னு ஒண்ணு வந்து ஒவ்வொரு லெவலா கொண்டு வர்றான். அது 5th வரைக்கும் வரும். ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு எலான் மஸ்க் தான் உலகத்தினுடைய காடு. இதெல்லாம் நீங்க விஞ்ஞானம் என்ன, ஏன்னா நம்ம பிள்ளை அதுலதான் மூழ்கி கிடக்கிறார்கள். அதனுடைய உச்சத்துல நம் சமூகத்தை இன்றைக்கு பயங்கரமாக துரத்தி கொண்டிருக்கிற ஒரு பாவச் செயல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினால் கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஓரின சேர்க்கை பாவங்கள். அது எப்படி வருது அப்படின்னா, டீ கடையில ஒருத்தர் செல்போன் வச்சிருந்தார். நம்ம தான் அடுத்தவங்க செல்போனை நல்லா பார்ப்போமே, நம்மள்ட்ட இருக்கும். ஆனா அவர் என்ன பாக்குறான்னு பார்த்துட்டு அவர் பந்தாவா இப்படி வச்சிருந்தார். அவருடைய கவர் பாத்தீங்கன்னா அந்த வானவில்லுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ரெயின்போ. பக்கத்துல ஒருத்தர் சிரிக்கிறாரு. ஏங்க சிரிச்சீங்க? அது விவரம் தெரியாம அவர் வச்சிருக்கிறாரு. விவரம் தெரியாம இதுல என்னப்பா விவரம் இருக்கு? ரெயின்போ வச்சிருந்தா அவன் மேற்படியாங்க. நீங்க சொல்றது புரியுதா? சீரியஸா நான் சொல்றேன். ஓரின சேர்க்கையாளர்களுக்கான அடையாள குறியீடு ரெயின்போ கொடி வைத்திருப்பார்கள், செல்போன் கவர் வைத்திருப்பார்கள், கண்ணாடிகள் அந்த ரெயின்போ தென்படும். அவர்கள் அங்க செட் ஆயிருவாங்க, ஃபிட் ஆயிருவாங்க. இது ஆண் பெண் இரு பாலருக்குமான மிகப்பெரிய அங்கீகாரத்தை இந்த உலகம் தந்து கொண்டிருப்பதை உலக நாடுகள் வருத்தப்படுகிறது. ஒரு சமூகம் மட்டுமல்ல. எலான் மஸ்க் என்ன தீர்வு தர்றா தெரியுமா? நீங்க ஆணு வாழுங்க, பெண்ணு வாழுங்க. நீங்க ரொம்ப தூரம் ஒரு காலத்துல அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப பாலக்காட்டில் தொடங்கி சென்னையில இஸ்லாமிய பெண்கள் இந்த உணர்வுகளுக்கு ஆட்படுத்தப்பட்டு பெண்ணும் கணவன் மனைவியாக சட்ட ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் கேட்பார்களே, இந்த உம்மத்து என்ன பதில் சொல்லுவோம்? கேட்பாங்களா இல்லையா? நான் சொல்லிடுவேன், யார சொல்லலாம் மேட்டுப்பாளைய மேடையில நான் உடைச்சு பேசிட்டேன்னு சொல்லணும். நீங்க பேசுனீங்களா? உங்கள் குழந்தைகளை கண்காணித்தீர்களா? விளையாட்டாக. அதனுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? ஃப்ரீடம் என்ன? என் சுதந்திர எண்ணங்களை யாரும் அடக்கக்கூடாது. நீங்க பாருங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயானம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர்டு, நம்ம ஜீன் செட் ஆயிருச்சு. போய் வீட்டுல படுப்போம், காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிப்போம், தொழுவோம், அல்லாஹ் அல்லாஹ்னு கேட்போம், செட் ஆயிருச்சு. ஆனா என் மகன், என்னுடைய பேர குழந்தைகள், அந்த ஜீன் வேறு தளத்தில் பயணிக்கிறது. அது என்ன யோசிக்கிறது தெரியுமா? என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என்னை யாரும் இப்போ நிறைய பசங்க தேங்கி கிடக்குறாங்க. நான் இன்னைக்கு ஒரு நிக்கால சொன்னேன், ஏதாவது ஒரு மாப்பிள்ளைக்கு கையெழுத்து போட்டு அதற்கு துவா முடிச்சிட்டாருன்னா அவனுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அப்பாடா, எனக்கும் கல்யாணம் நடந்துச்சுக்கணும். நிறைய இளைஞர்களுக்கு பொருத்தமான பெண்கள் கிடைப்பதில்லை அப்படின்னா பெண் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய படிக்க வைத்ததினால் அந்த பிள்ளைங்க எப்படி பேசுறாங்கன்னா, நான் கொஞ்சம் மாப்பிள்ளைகிட்ட பேசிக்கிறேன். சரி பேசுமா, அது சொல்லுது. உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பட் படிக்க வச்சோமா இல்லையா? பட் மை கண்டிஷன், உங்க அப்பா நான் பார்க்க மாட்டேன், உங்க அம்மாவுக்கு என்னால வேலை செய்ய முடியாது. நம்ம ஃப்ரீ பேர்டா இருக்கணும். நீங்க எனக்கு, நான் உனக்கு. நாசமா போலாமா? இதை ஆமோதிக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவங்க அப்பனே சொல்றாங்க, நான் பச்சையோ சொல்றேன், என் பிள்ளை வேலையெல்லாம் செய்யாதுங்க, வேலையெல்லாம் செய்யாது. கார் வேணுமா வாங்கிக்க, காசு வேணுமா வாங்கிக்க. அத்தா அம்மாவுக்கு வேலை செய்யறது, இந்த மாமா மச்சனுக்கு வேலை செய்யறது, பால் வாங்கிட்டு வர்றது முடியாது. முடிஞ்சா ஸ்விக்கியில ஆர்டர் கொடுத்து என் பிள்ளைக்கு வாங்கி கொடு. கட்டிக்கிறியா? ஃப்ரீடம். இந்த சுதந்திர போக்கு என்பதைத்தான் இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் முதலில் சொல்லுகிறார்கள். உணர்வுகளை கட்டுப்படுத்தாதீர்கள். உணர்வுகளை சொல்லுங்க, சின்ன பசங்க சொல்றாங்க, ஐயா சொல்லுங்க, உணர்வுகளை கட்டுப்படுத்தாதீங்க. ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா செஞ்சிருங்க. டீ குடிக்கணுமா குடிச்சிருங்க, தண்ணி அடிக்கணுமா. எங்க பள்ளிக்கு இந்த ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்து தொழுக வருவார். நான் அவரையே பார்ப்பேன். ஒரு 6 வாரத்துக்கு நல்லா இருப்பாங்க. யாரு? ஆஜியார்கள்.
ஒரு 6 வாரத்துக்கு அவங்க பயங்கரமா இருப்பாங்க. கூப்பிடாமையே கட்டி கட்டி குடிப்பாங்க. பயங்கரமா இருக்கும். 6வது வாரம் தாண்டி இருச்சுன்னு சொன்னா முதல்ல அவருக்கு நமன் இருக்கிறது எதுன்னா இந்த தாடி. அப்படியே நம்மள்ட்ட வந்து ஜெருத்து ஒரே அரிக்குதுங்க ஜெருத்து, என்னங்க ஜெருத்து பண்றது அப்படின்னு. அப்ப நாங்கெல்லாம் என்ன காடை வளர்த்திட்டு இருக்கிறோம். சரி என்னங்க பிரச்சனை, ஏதாவது மார்க்கத்துல இருக்க, உனக்கும் வேண்டாம் நமக்கும் வேண்டாம், நீட்டா வலிக்கிற, நாளைக்கு சூப்பரா வர்றப்போ என்ன சொல்றீங்க, வலிச்சிரியா, வலிச்சிரு, ஹராம் இல்லையா? ஆட இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்புறம் என்ன உனக்கு அரிக்கிறது இல்ல, எப்ப பார்த்தாலும் அரிச்சிட்டு இருக்குல்ல. உண்மையான இஹ்லாஸான சுன்னத் என்ற ஈடுபாடு வரும் காலத்திலே நீ விரும்பி வை, ஊருக்காக வைக்காத. நம்ம சொன்ன பின்னாடி ஒரு 10-15 பேர் வலிச்சிட்டு இருக்கிறாங்க, சூப்பரா வலிச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன சொல்லுவான், அஜர்க்கு சொல்லிட்டாருங்க வலிச்சுட்டேன், நான் அதை திம்ப சொல்லுவேன், நீ திம்பியா? சொந்த அறிவு வேண்டாம். ஒருவர் மரணித்து விட்டால் பாருங்க, மரணித்து விட்டால் அவரோடு எந்த பொருளும் செல்லாது. அவர் வைத்திருக்கிற மாணவியின் அழகான சுன்னத் இந்த தாடி மட்டும்தான் போகும். வேற என்ன நம்ம பாடியில இருந்து போகும் சொல்லுங்க? காஸ்ட்லியான வாட்ச் நான் ரொம்ப பிரியமா கட்டியிருக்கேங்க, கபர்ல வைங்க, வச்சுட்டு போன பின்னாடி கபன் கிழிக்கிற ஒரு திருப்பி போயிருவேன். செத்து போன உனக்கு எதுக்குடா வாட்ச், உன் டைம் சரியில்லை. என்னோடு கடைசியில் வரக்கூடியது கண்மணி நாயகம் விரும்பிய அந்த சுன்னத்தான அழகிய தாடி, அதை விரும்பி வைக்கணுமா இல்லையா? இவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டோம் தாடி வைக்கலன்னா ஒரு ஏதாவது சொல்லுமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி இந்த சேமியா தாடின்னு ஒண்ணு வைப்பாங்க. அப்படி எல்லாம் வச்சு யாரை திருப்திப்படுத்த போறேன்? நான் சொல்ல வந்த செய்தி, இந்த இளைய தலைமுறையினருக்கு உலகம் ஒரு பாடத்தின்பால் இழுத்து செல்கிறது. உணர்வுகளை கட்டுப்படுத்தாதீர்கள், அதுக்கு பலியாயிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அந்த பேச்சு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இன்னொரு பாருங்க, கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா நான் சமைச்சா நீ பாத்திரம் கழுவணும், நான் துவைச்சா நீ காய போடணும், நான் காய போட்டா நீ தான் அயன் பண்ணணும். நிறைய பசங்க பாவமா இருக்கிறான்னு பார்த்தா எதுக்காக துவா செய்யுங்க மாட்டிட்டேமாப்ல. அவ சொல்றான், இந்த மாலையை போட்டு கூட்டிட்டு வரும்போது நான் ரொம்ப பெருமையா நடந்து வந்தேன், இன்னைக்கு நாம தான் விஐபின்னு குர்பானி கொடுக்க போறானுங்கன்னு தெரியாம வந்துட்டேன். அன்னைக்கு சிக்கினது நம்முடைய வீடுகளில் என் சகோதரியிடம் இல்லை, என் தாயிடம் இல்லை, என் மனைவியிடம் இல்லை இந்த பழக்கங்கள் இல்லையா? வீட்டுக்காரர் வருவாருன்னு தெரிஞ்சா தன் தூக்கத்தை தொலைத்து விட்டு அவருக்காக தீ வைத்து காத்திருக்கிற என் தாய்மார்கள், அவர் வெளியில போகும்போது தேடுவாரே, துவைத்து காய வைத்து அயன் பண்ணி அவரை சங்கடப்படாமல் நல்ல அற்புதமான ஆடைகளை கொடுக்கிற என் தாய்மார்கள், மனைவியின் கடமை அல்லவா? ஆனா இந்த ஜெனரேஷன் சொல்லுத உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ், உங்களை யாருக்காவது திருமணம் முடிக்கிற சூழல் வந்து விட்டால் கல்யாணம் முடிச்சிருங்க. அதற்கு தீர்வை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும்போது ஃபைன்னஹு அகப்பு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய மானத்தை அது பாதுகாக்கும் என்று சொன்னார். முதல் தீர்வு, சரி எனக்கு சூழ்நிலை சரியில்லை, நான் என்ன படிக்கிறேன், இன்னொரு டிகிரி பண்ணணும். எல்லா பிள்ளைங்களும் அப்படித்தான், ஒரு டிகிரி பண்ண வச்ச பிள்ளைங்க அத்தாட சொல்லுது, என்னன்னு சொல்லுங்க. ஆமா, இங்க ஏகதேசம் அப்படித்தான் உட்கார்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். 2 டிகிரி படிக்க வச்சுட்டு நல்ல மாப்பிள்ளை, ஆனா காய்கறி வியாபாரம் பண்றாரு, அவரு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அதை விட 4 டிகிரி படிச்சவரா இருக்கணும், அந்த 4 டிகிரி படிச்சவரும் ஊசி போடுறாரு. மாஷா அல்லாஹ், சொல்லுங்க. அப்படி கசக்கி அதெல்லாம் பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு, அதெல்லாம் ஒரு கலை. அப்படி தட்டி